வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி. It is a type of public key cryptography based on the mathematics of elliptic curves. இந்த எலிப்ஸ் கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிப்ஸ் கர்வ்ஸை பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு கீயை உருவாக்குவோம். அதில் தான் இந்த கிரிப்டோகிராஃபி ஒர்க் ஆகுது. ஸோ எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபினது ஒரு பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? மேத்தமேட்டிக்ஸ் கர்வான அந்த எலிப்டிக் கர்வ்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இது நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா, இட்ஸ் ப்ரொவைட் ஹை செக்யூரிட்டி, நல்ல செக்யூரிட்டான அதிகமாக இருக்கும் இதில், வித் ஸ்மாலர் கீ சைஸ். ஸோ கீ சைஸ் நம்ம சின்ன கீ சைஸ் யூஸ் பண்ணுவோம், செக்யூரிட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். எலிப்ஸ் கர்வை பயன்படுத்துவோம் இதில், அதான் எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி. நெக்ஸ்ட், வாட் இஸ் அன் எலிப்டிக் கர்வ்? An elliptic curve is a set of points. ரெண்டு பாயிண்ட் இருக்கும். Set of points that satisfy an equation of the form. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துகிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது எலிப்ஸ் கர்வில் டச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ y² = x³ + ax + b, இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்ளை ஆகி. அப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த எலிப்டிக் கர்வில் வந்து டச் ஆகிருக்குன்னு அர்த்தம், ரெண்டு பாயிண்ட்ஸுமே. வேர் a and b ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் த கர்வ் இஸ் டிஃபைன்ட் ஓவர் a finite field. ஓகேங்களா? ஸோ கவுண்டபிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட்ஸை எலிப்டிக் கர்வில் டச் ஆகிற மாதிரி ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அது டச் ஆனால் தான் உங்களுக்கு அதை என்ன சொல்ல முடியும், இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்ல முடியும். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா உங்களுக்கு கிராஃபில் காட்டுறோம் பாருங்கள். இப்போது இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? எக்ஸ் எக்ஸ் டேஷு, ஒய் ஒய் டேஷ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு ஃபைனைட் ஏரியா. இந்த ஏரியாவில் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு எலிப்ஸ் கர்வ் இருக்குது, அந்த ஈக்குவேஷன் கர்வ். இப்போ நான் பிக்கும் க்யூக்கும் ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா? இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த எலிப்ஸ் கர்வில் போய் டச் ஆகும். இந்த இடத்துல போய் டச் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் ஆர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் ஆர் பாயிண்ட். இந்த ஆர் பாயிண்ட்டை அப்படியே இதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே விழும். ஸோ இதுவும் ஆர் பாயிண்ட். அப்போது இந்த பி பாயிண்ட்டும் கியூ பாயிண்ட்டும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆர் பாயிண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதில் வர அந்த ஆன்சர் எடுத்து நம்ம கீயாக பயன்படுத்துவோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? கீ எக்ஸ்சேஞ்ச் யூஸிங் எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி. இப்போது அலீஸ் ஒரு யூசர், பாப் ஒரு யூசர். அலீஸும் பாபும் என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் எலிப்டிக் கர்வுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரோட்டோகாலுக்கு. ஓகேங்களா? ஸோ எலிப்ஸ் கர்வ் வச்சு நம்ம வந்து கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு பேஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஜீனு. ஓகேங்களா? இந்த பேஸ் பாயிண்ட் முக்கியம். அலீஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரைவேட் கீயை சூஸ் பண்ணுறாரு, அதுதான் ஏ. அலைஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் கீ சூஸ் பண்ணுறாரு, ஏ. அதே மாதிரி அண்ட் கம்ப்யூட்ஸ் ஹேர் பப்ளிக் கீ. அப்புறம் அவருடைய பப்ளிக் கீயும் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜி. ஏ கேபிட்டல் ஏ வந்து பப்ளிக் கீ, ஸ்மால் ஏ வந்து ப்ரைவேட் கீ, ஜி வந்து பேஸ் பாயிண்ட். ஸோ ஒரு ப்ரைவேட் கீயும் பேஸ் பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு பப்ளிக் கீ கிடைக்கும். ஸோ அலீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாப் சூஸஸ் எ ப்ரைவேட் கீ, பீன் சூஸ் பண்ணுறான். ஓகேங்களா? பாப் வந்து ப்ரைவேட் கீ வந்து பீன் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்ப்யூட் இஸ் பப்ளிக் கீ சிம்பிள் வந்து கேபிட்டல் பி ஈக்குவல் டு பப்ளிக் கீக்கு என்ன வேணும், ஒரு ப்ரைவேட் கீ வேணும், ஒரு பேஸ் பாயிண்ட் வேணும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பப்ளிக் கீ கிடச்சிருச்சு. யாருடைய பப்ளிக் கீ? பாப்னுடைய பப்ளிக் கீ. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ரெண்டு பப்ளிக் கீ இருக்குது, ஒன்று. தே எக்ஸ்சேஞ்ச் பப்ளிக் கீஸ் ஏ அண்ட் பி. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க பப்ளிக் கீ. இப்போது அலைஸ் என்ன பண்ணுவார்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி, அதாவது ஒரு சீக்ரெட் கீயை உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கலான்னா, ஏ வேல்யூ, அதாவது ப்ரைவேட் கீ. அலைஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும், இப்போ பப்ளிக் கீயை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? பி வந்து பாபுனுடைய பப்ளிக் கீ. ஸோ ஏ வந்து அலைஸ்னுடைய ப்ரைவேட் கீயும் பாபுனுடைய பப்ளிக் கீயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஷேர்டு சீக்ரெட் கீ கிடச்சிரும். ஓகேங்களா?
பாப் இப்போ கம்ப்யூட் பண்ண போகிறார். அவர்கிட்ட என்ன இருக்கும், அவருடைய ப்ரைவேட் கீ இருக்கும், அலைஸ்னுடைய பப்ளிக் கீ இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இவருக்கு ஒரு ஷேர்டு சீக்ரெட் கீ கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படி கிடைக்கும் போது இப்படி தான் வந்து கீ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சின்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிஜி, அதாவது ஏபின்னு ரெண்டு ப்ரைவேட் கீயும் மல்டிப்ளை பண்ணி அந்த பேஸ் பாயிண்ட் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எஸ் வேல்யூ கிடைக்கும். தே நவ் ஷேர் த சேம் சீக்ரெட் எஸ் விச் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஷேர்டு கீ. இப்போ அவங்க ஷேர்டு கீயை பயன்படுத்திப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒத்து போகிறாங்க. எதுக்கு? எலிப்ஸ் கர்வுக்கு ஒத்து போகிறாங்க. ஒரு பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அலைஸ் வந்து ஒரு ப்ரைவேட் கீயை சூஸ் பண்ணுறாரு, அப்புறம் பப்ளிக் கீயை உருவாக்கிறாரு. பாப் என்ன பண்ணுறாரு, அதேமாதிரி ப்ரைவேட் கீயை சூஸ் பண்ணுறாரு, பப்ளிக் கீயும் உருவாக்கிறார். ரெண்டு பேரும் பப்ளிக் கீயை மட்டும் மாற்றிக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ப்ரைவேட் கீ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு ஷேர்டு சீக்ரெட் கீ உருவாக்க போகிறாங்க. அவங்களுடைய ப்ரைவேட் கீயும் மாற்றிக்கிட்டாங்களே, அந்த பப்ளிக்கையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஷேர்டு சீக்ரெட் கீ கிடைக்கும். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி டெஃபினிஷன், அதனுடைய யூஸ். நெக்ஸ்ட், எலிப்டிக் கர்வ்னா என்ன, அதுக்கு சாட்டிஸ் பண்ணுற ஈக்குவேஷன், அதுக்கான டயக்ராம், ஒரு எக்ஸாம்பிள் கீ எக்ஸ்சேஞ்ச் யூஸிங் எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி கண்டினியூஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.